நடக்க இருந்த அரசியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி முத்துவேல் சொல்ற பெரிய வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த குமாரோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி அரசி வந்து முன்ன மாதிரி பயப்படாம ரொம்பவே துணிச்சலா குமார் தான் இந்த தாலியை கட்டினா அப்படின்னு பொய்யா சொல்லி எல்லாருமே நம்ப வச்சு இப்ப குமாரையும் வந்துட்டு தனக்கு பயந்து நடக்கிற மாதிரி அரசி பண்றது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியன் வீட்டுல இருக்கிற பாண்டியனோட பசங்களுக்கும் பாண்டியனோட மருமகளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா அரசியெல்லாம் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த குமார் மிரட்டி தான் அரசியை இப்படி எல்லாம் பேச வச்சிட்டு இருக்கான். இது நம்ம அரசியே கிடையாது. இந்த குமார் ஏதோ உண்மையா மறைக்கிறான். அரசிக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்து அரசி இவ்வளவு தைரியமா பேசுறான்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி குமாரோட சூழ்ச்சி தான் இருக்கு. நீ பேசாம அரசி, நீ எங்க கூட வா, இந்த குமார 2 அடி அடிச்சா அவனே உண்மையா சொல்லிடுவான் அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட பசங்க எல்லாமே குமார போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டி வந்து பிரச்சனை எல்லாம் தடுத்து இப்ப என்ன தப்பா நடந்து போயிருச்சு. இந்த முத்துவேலோட பொண்ணை வந்து கதிர் கல்யாணம் பண்ணி இருக்கான். இப்ப உங்க வீட்டு பாண்டியன் மகளை வந்து குமார் கல்யாணம் பண்ணி இருக்கான். 2 வீட்லயுமே மாறி மாறி வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. என்னமோ புதுசா ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. 2 பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் தேவையில்லாம குமார் மேல மட்டும் பழி போட்டு இருக்கீங்க? அப்படி நீங்க சண்டை போட்டா மட்டும் இப்ப நடந்தது எல்லாமே மாறிடுமா? அரசிக்கு தான் மறுபடியும் கல்யாணம் நடக்க போதா, இல்ல இப்ப குமார கல்யாணம் பண்ணதான் இல்லன்னு ஆயிருமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கான வழியை பாருங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து நடந்து முடிச்ச கல்யாணத்துக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாளா நியாயத்தை மட்டுமே பேசியிருந்த பாட்டியே வந்துட்டு பிரச்சனை எதுவும் பெருசா போக வேண்டாம், அதான் அரசியோட கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுமே வந்து அரசியோட கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சு இதுக்கப்புறம் நடக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து அரசி மேல வச்சிருந்த ஒட்டுமொத்த பாசத்தையுமே கொட்டிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு தனியால நின்றுட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில குமார் வந்துட்டு நம்ம தான் தாலி கட்டவே இல்லையே, ஏன் அரசி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு, யாராவது ஒரு ஆளாவது நம்மளை பேச விட்டாங்கன்னா உண்மையா சொல்லலாம்னு பார்த்தா யாருமே நம்மளை பேசவே விட மாட்டாங்க. என்னமோ எல்லாமே எல்லா தப்பும் நம்ம தான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அரசியை சும்மா தானே கூட கடத்தி வச்சிருந்தோம், இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம அரசி சொல்ற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க, யாருமே நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து பொங்கிட்டு இருக்காரு. அதே மீறியுமே வந்து குமார் உண்மையெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அரசி விடுற மாதிரியே தெரியல. நீங்க எல்லாம் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறதால அவர் பயந்து போய் அமைதியா இருக்காரு. அவருக்கு என் மேல அளவு கடந்த அளவு பாசம் இருக்கு. நான் இல்லைன்னா அவர் உயிரே விட்டுருப்பாரு. இவ்வளவு தூரம் என் மேல பாசம் வச்சிட்டு இருக்கிறப்ப நான் ஏன் போய் சதீஷை கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து குமார கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் இப்படி மிரட்டி அடிக்கிறனால தான் அவர் உண்மையா சொல்ல மாட்டாரு. அவருக்கு உங்களை எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, ஆனா அதெல்லாம் விட என் மேல அவருக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கு. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் அதெல்லாம் எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு. அவர் பேசாட்டி என்ன, அவருக்கா நான் பேசுறேன் அப்படி சொல்லி அரசி வந்து என்ன நடந்தாலுமே சரி குமார் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க விட்டுற கூடாது. நமக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை குமார் தானே நிப்பாட்டினா, அப்ப குமாருக்கு இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்க கூடாது. காலம் பூரா குமாரை இப்படியே குடும்பப்படுத்தணும் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. அதே மாதிரி தான் அரசியுமே வந்துட்டு குமார் தான் தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டி வந்துட்டு அரசியே இவ்வளவு தைரியமா பேசுது, நீ ஏன்டா அமைதியா இருக்கிற, அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் வாயை திறக்காம இப்படியே அமைதியா இருந்தா என்னடா அர்த்தம், வாயை திறந்து ஏதாவது சொல்றா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பாட்டி வந்து குமார்ட்ட கேள்வி கேட்டு இருக்காங்க. குமார் வாயை திறந்தா உண்மையா சொல்லிடுவாரு சொல்லிட்டு குமார் வாயவே திறக்க விடாம எல்லாரோட கேள்விக்கும் அரசி ஒத்தால பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, ஏன் அரசி வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சிட்டு இருக்கிற, அரசியை கூப்பிட்டு போ வீட்டுக்குள்ள அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து சத்தம் போட்டு இருக்காங்க. குமார் வந்து அரசியை கூப்பிட்டு போக கூடாதுங்கிற பிடிவாதத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. நம்ம தான் கல்யாணம் பண்ணவே இல்லையே, இந்த அரசி போற டிராமால எல்லாருமே வேற நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி அரசி மட்டும் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற முடிவோட குமார் வந்து பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அப்ப ரொம்பவே தைரியமா அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடியே வந்து அரசி குமாரோட கையை பிடிச்சு கல்யாணம் ஆனதுமே கையை பிடிச்சு தானே வீட்டுக்குள்ள கூட்டு போனோம், நீங்க என்ன கையை விட்டுட்டு போறீங்க, என் கையை பிடிங்க அப்படி சொல்லிட்டு வீட்டு ஆளுங்க முன்னாடியே வந்து குமாரோட கையை பிடிச்சு ரொம்பவே தைரியமா குமார பிடிச்சு இழுத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே பாட்டி வந்து குமார பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. வீட்டுல பெரிய மனுஷங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாம்ல, ஏன்டா அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல அப்படி சொல்லி பாட்டி வந்து பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காங்க. அப்பயுமே குமார் பேசாம அமைதியா இருக்கிறப்ப குமாருக்காக அரசி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்க பேரனுக்கு எங்க அன்னைங்க எல்லாம் பார்த்தா பயமா இருந்திருக்கும் போல, அதான் பிரச்சனை யாரும் சொல்லி முன்னாடி இந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காரு. ஆனா அவர் என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருங்கிறது எனக்கு நேத்து தான் தெரிஞ்சு. எனக்காக அவர் உயிரை விடுற அளவுக்கு போறதுக்கு அப்புறம் தான் நமக்கு எதுக்கு இந்த கல்யாணம் முடிவு பண்ணிட்டு நான் குமார கல்யாணம் முடிவு பண்ணேன் அப்படி இப்படி சொல்லி அரசி வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற வடிவுக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன் அரசி உண்மையிலே உனக்கு குமார் தான் தாலி கட்டானா, என்னால சுத்தமா நம்பவே முடியல, குமார் அப்படி பண்ற ஆளே கிடையாது. இன்னொரு பக்கம் நீயுமே வந்து குமார் தாலி கட்டதெல்லாம் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படி சொல்லிட்டு வடிவுமே கேக்குறாங்க. குமார் இந்த தாலியை கட்டலனா இந்த தாலி எடுத்து நானா என் கழுத்துல மாட்டிக்கிட்டேன், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இது உங்க பையன் குமார் கட்டின தாலி தான் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அரசி வாயால அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பதான் குமாருக்கே புரியுது. அப்ப நம்ம கார்ல இருந்து தாலியை வச்சு வந்தப்ப வெளியே பிரச்சனை நடக்கிறத பார்த்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டே தான் அரசி இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கு. நம்ம சொன்னாலும் வீட்டுல இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியலையே அப்படி சொல்லி முடிச்சிட்டு இருக்கிற குமார் வந்துட்டு சரி முத்துவேல் கிட்ட மட்டுமா உண்மையா சொல்லலாம்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட பேச போறாரு. குமார் கிட்ட போய் பேச வந்ததுமே முத்துவேல் வந்து ரொம்பவே கோமாயா அடிச்சாரு. உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமே என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம நீ போய் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற, அப்ப இவ்வளவு நாளா உனக்கு பொண்ணு பார்த்திருந்தேன்னா எனக்கு என்ன அர்த்தம், என்ன நீ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல, ஏன்டா இப்படி பண்ண அப்படி சொல்லி அரசி முன்னாடியே குமார பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திவேல் என்னமோ தன்னோட பையன் வந்து ரொம்பவே வீரமா போய் அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கி விட்டு நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில முத்துவேல் வந்து குமார பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அரசிக்கு என்னமோ உன் மேல விருப்பமே இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நடந்த பிரச்சனை எல்லாம் பாக்குறப்ப 2 பேரும் ஒருத்தர் உண்மையிலே தான் விரும்பிருப்பீங்க போல, எனக்கு உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படி சொல்லி முத்துவேல் கோமா கிளம்பி போயிடுறாரு. ஆனா அரசி வந்து ரொம்பவே தைரியமா குமாரோட ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு அவங்க பாட்டுக்கு குமாரோட
ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே போற குமார் வந்துட்டு உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது? நான் எப்போ உங்க கழுத்துல தாலி கட்டேன்? ஏன் இப்படி போய் சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிற? ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போயிரு, இப்பயே கிளம்பு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அரசி தனியா இருக்கிறப்ப மிரட்டி பாக்குறாரு. ஆனா அரசி அதுக்கெல்லாம் சுத்தமா பயப்படுற மாதிரியே தெரியல. இதனால டென்ஷன் ஆகிற குமார் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணு தெரியாம ரூமுக்கு வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அங்க வர சக்திவேல் வந்து குமார பார்த்ததும் பரவாயில்ல குமார், நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு ஒரு திறமசாலியா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நினைச்ச மாதிரியே அரசியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்த பாண்டியனோட குடும்ப மானத்தையும் வாங்கிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொல்லி சக்திவேல் வந்து குமார பாராட்டிட்டு இருக்காரு. அப்ப டென்ஷன் ஆகி கத்துற குமார் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். உங்க பேச்சை கேட்டு நான் எதுவுமே பண்ணியிருந்திருக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அரசியல் கழுத்துல தாலி கட்டவே இல்ல, அந்த தாலியை அதுவே எடுத்து கழுத்துல மாட்டிக்கிச்சு. நான் அரசியை சும்மா கடத்தி மட்டும் தான் வச்சிருந்தேன். நான் ஏன்பா போய் இந்த அரசியை கல்யாணம் பண்ண போறேன்? எனக்கு தான் பெரியப்பா வந்து பெரிய இடமா பார்த்து பொண்ணு பார்த்து வச்சிட்டார்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில செட்டில் ஆகிறது விட்டுட்டு இதுக்காக தேவையில்லாம அந்த பாண்டியனோட மகளை கல்யாணம் பண்ணிட்டு காலம்புறம் கஷ்டப்படணும். அந்த முடிவுல தான் வந்துட்டு நான் அரசியை கல்யாணம் பண்ணாம முகூர்த்த நேரம் பார்த்து அரசியை கொண்டு வந்து இறக்கி விட்டு அரசியோட கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டி எல்லாம் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பாண்டியனோட பொண்ணு அரசி வந்து ரொம்பவே தெளிவா நான் காருக்குள்ள விட்டுட்டு வந்த தாலி எடுத்து அது கழுத்துல அதே மாட்டிக்கிச்சு. காருக்கு வெளியே வந்து எல்லாருமே வந்துட்டு நான் தான் தாலி கட்டினேன் அப்படி சொல்லி நம்ப வச்சிருச்சு. இப்ப நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே கூட நம்பிட்டீங்க. இந்த உண்மையெல்லாம் சொன்னா நீங்களா நம்புவீங்களான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு குமார் புலம்பிட்டு இருக்காரு. இவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா, எதுக்காக இப்படி பேசியிருக்கான்னு புரியாம சக்தியாலே வந்து குமார் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாரு. நீங்களே நம்ப மாட்டீங்க, அப்புறம் எப்படி மத்தவங்க நம்புவாங்க? அந்த போட்டோ கூட வந்து நான் எல்லாமே வந்து எடிட் பண்ண போட்டோ தான். அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுங்கிறதுக்காகவும் அரசியை நைட்டோட நைட்டா வீட்ல இருந்து வெளியேறணுங்கிறதுக்காகவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து எடிட் பண்ண போட்டோ தான் அது. ஆனா அது எல்லாமே ரியலா எடுத்த போட்டோன்னு சொல்லி உங்களவே நம்ப வச்சிருச்சு. நான் என்னெல்லாம் சொல்லி அரசியை பிளாக்மெயில் பண்ணணும் அதெல்லாம் அதுக்கு சாதகமாவே பயன்படுத்திக்கிச்சு. நான் அரசியை உண்மையிலே கல்யாணமே பண்ணலப்பா அப்படி சொல்லி குமார் வந்து சக்திவேல்ட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அரசி ஏதோ ஒரு பிளானோட தான் வீட்டுக்கு வந்திருக்கும் போல. நான் கூட உன்னை என்னமோ ரொம்ப பெரிய திறமைசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நீ அரசு விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அரசுக்கு நீ தாலி கட்டலங்கிறது வேற யாருக்கும் தெரியாது இல்ல, ஆனா மத்த எல்லாருமே உனக்கு அரசுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே நினைப்பாங்க. நீ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோ, நம்ம வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சக்திவேல் வந்து குமார் காரணம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ரூம்குள்ள போற குமார் வந்துட்டு மறுபடியும் போய் அரசு கிட்ட பிரச்சனை பண்ணி பாக்குறாரு. நீ என் கூட இருந்தேன்னா நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்துறத பார்த்து எதிர்த்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து வேதனைப்படணும், அதான் எனக்கு வேணும், நீ இங்க இருந்தா கண்டிப்பா அதான் நடக்கும் அப்படி சொல்லி குமார் வந்து அரசியை மிரட்டி பாக்குறாரு. உன்னால என்ன முடியுதோ பண்ணிக்கோ, ஆனா நான் காலபூரா இந்த வீட்டுல தான் இருக்க போறேன், நீ தான் எனக்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடணும் அப்படி இப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே தைரியமா குமார மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டே போற அப்படி சொல்லிட்டு குமார் வந்து டென்ஷன் ஆகி அரசி அடிக்க போறாரு. அப்ப கொஞ்சம் கூட பயப்படாம அரசி வந்துட்டு குமாரோட சட்டையை பிடிச்சு முடிஞ்சா மேல கை வச்சுப்பாரு. இப்ப அப்படியே போய் உங்க பெரியப்பா கிட்ட நீ என்ன அடிச்சேன்னு சொல்லிடுவேன், இதுக்கப்புறம் நான் போய் எங்க வீட்டுல தான் சொல்லணும் தேவையே இல்ல, நீ என்ன குடும்பம் பண்ணனா உங்க பெரியப்பாட்டே சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே தைரியமா குமார மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏன்டா இந்த அரசியை கடத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு குமார் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி முன்னாடி குமாருக்கு பயந்துட்டு இருந்த மாதிரியே இப்பயுமே பயந்துகிட்டு இருக்காம ரொம்பவே துணிச்சலா அந்த சக்திவேலி குமாரை எதிர்த்து கேள்வி கேட்க போறத பாக்குறதுக்கு நீங்களே வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.